ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மகாபலிபுரம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரதாஸ் இருக்கிற பிளேஸ் தான். ஸோ இந்த இடத்துல 5 ரதம் இருக்குது. இந்த 5 ரதம் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களோட ரதம். ஸோ அந்த பஞ்சபாண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மர், பீமர், அர்ஜுனர், நக்குலன், சகாதேவன். ஸோ அவங்களோட பேரில் தான் இந்த 5 ரதமும் இருக்குது. ஸோ அப்படியே பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம மகாபலிபுரம் போகலாம். சென்னையிலேருந்து அப்படியே நம்ம ஹார்லி டேவிட்சன் எக்ஸ்போர்ட் பார்ட்டியில் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலாம். ட்ரிப் போகிறதுக்கு முன்னால் சென்னையிலேருந்து மாமல்லா ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்குறோம். ரோட் கிராஸ் பண்ணலாம். பிரியாணி குண்டாரம் சாப்பிடுறது அடிக்கும். அது ஸ்டேட் கிடையாது. Bikers. Monkey. காலையிலேயே அதுவும் சண்டே அன்னைக்கே மகாபலிபுரம் ரோடு வந்து எவ்வளோ பரபரப்பாகிடுச்சு பாருங்க. டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட ஜன நடமாட்டம் இருக்குது, ஏகப்பட்ட டிராஃபிக். மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அதிகாலை நேரத்துலேயே. மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். டூ வீலர் பார்க்கிங் எங்கேன்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பெரியவர் ஒன்று சொன்னார், உள்ளே நிறுத்தலாம்
தடுப்பு வந்து காருங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தென் உள்ள போனால் ஏகப்பட்ட டூ வீலர் நிற்கி போகிறோம் இருக்கு. அப்படியே போய் நம்ம டூ வீலர் நம்ம மோட்டர் சைக்கிளில் போய் அங்கே போய் நிறுத்தினோம். நிறுத்திட்டு அந்த பாருங்கள் கவர் மேலே எவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. நல்ல அவர் சொன்னார் தான் இங்கே பண்ணாங்க இந்த இது இந்த ஓகே நீங்கள் வாங்க வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும். இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து 40 ரூபா டிக்கெட்டு. ஃப்ரீ என்ட்ரி பெர்மிஷன் கிடையாது. ஃபாரினர்ஸாக இருந்தால் 15 மடங்கு அதிகமாக டிக்கெட் வாங்குவாங்க, 600 ரூபா ஃபாரினர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை கோவிலுக்கும் மற்ற அந்த பட்டர்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பாறை இருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்கும் அப்புறமா நீங்கள் வந்துட்டு பஞ்சபாண்டவர் ரதம் அதை புக்ஸ் எல்லாம் 3 இதுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கணும். இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி ஃபார் த பேட் கேமரா ஆங்கிள். ஓகே, இது வந்து நான் பேசிகிட்டே இருக்கனால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான சிற்பம். நாகம் மங்கீஸ் இருக்கும், 2-3 மங்கீஸ் எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். முற்றுப்பெறாத ஓவியம் போல முற்றுப்பெறாத சிற்பம். யானை கீழே குட்டி யானை எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அது எவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. செம்ம வேறு லெவல் உண்மையிலே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி தான் எவ்வளோ தத்துருப்போமா அவங்கள கல்லில் செதுக்குனாங்கன்னு தெரியல. இந்த ஒரு குடைவரை கோவில். எத்தனை டன்னு கல்லை உள்ளேருந்து செதுக்கி சேர்த்து வெளியில் எடுத்து போட்டுருப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையான சிற்பக்கலை சான்றிதழ். அடுத்து நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் ரதம் இருக்கக்கூடிய அந்த இடம். இங்கே தான் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 5 ரதம் சொல்லுவோம் இல்லையா, பஞ்சபாண்டவர் ரதம், 5 ரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல மணல் பரப்பு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பாறைகள், அந்த பாறையில் வந்து செதுக்கப்பட்ட அருமையான சிற்பங்கள் பாருங்கள். வடநாட்டில இருந்தும் சரி, வெளிநாட்டில் இருந்தும் சரி, ஏகப்பட்ட மக்கள் அதிகாலையிலேயே இங்கே வந்து இந்த சுற்றுலாத்தலத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க நமக்கு தமிழனா. அவங்கெல்லாம் பெரும்பாலும் குஜராத்தி இல்லை ராஜஸ்தானிகளாக இருக்கணும். இவங்க இந்த மக்கள் வந்துட்டு இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கும்பல் வந்துருச்சுல இப்போ. அதிகாலையிலேயே சொல்ல மாதிரிலாம் கையமைன்னு தான் பேசிட்டு போனாங்க எல்லாம். அதிகாலையில் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். வெளிநாடுகளில் இருந்து, வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள். ரொம்ப வெளியே ஒரு நல்ல இடம். மின் விளக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, யாருக்கும் ஷாக் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பஞ்சபாண்டவர் ரதம் அதர் சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். கீழே எல்லாம் பாறைகள் நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ அந்த காலத்துலேயே வந்து இந்த இதெல்லாம் செதுக்கி இந்த மிஷம் இருக்கிற பாறைகளை வந்து அப்படி விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். மன்னன் வந்து அது ஃபர்தராக வந்து பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குல்ல. ஓ மை காட்.
தர்மராஜா ரதமா இது வந்துட்டு தர்மராஜா ரதம். எதனால் பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல மலை இருந்ததா, குன்று இருந்ததா, இல்லை பாறைகள் தான் இருந்ததா, அதை வந்து இப்படி செதுக்கி வச்சாங்களா தெரியலைங்க. உண்மையிலே இதெல்லாம் பொக்கிஷங்கள் தான். இதை செதுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும், எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க, செம்ம. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முற்று பெறாத ஓவியம் மாதிரியே ஒரு முழுமை பெறாத சிற்பமாக இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு தெரியல. இந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிற்பங்களும் சரி, எந்த ஒரு சிற்பமுமே முழுவதுமாக முற்றுப்பெறாமல் தான் இருக்குது. அது கோவிலாக இருக்கட்டும், அந்த பஞ்சபாண்டவர் ரதங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம பார்த்த அந்த அர்ஜுனன் தபசு, அந்த யானைகள் பார்த்தோம். பல்லவர்களோட கலையை பார்க்கணும். இங்கே எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க, செம்ம. ஓ, இந்த வழியாக கூட கீழே இறங்கி வரலாம் போல் இருக்கு. எவ்வளோ பெரிய புல், முற்றுப்பெறாத ஓவியம் மாதிரி இது ஒரு முற்றுப்பெறாத சிலை போல் இருக்குது. ஒளியோட அத்தனை அடையாளங்களும் இன்னும் தெரியுது பாருங்கள். எத்தனை நூற்றாண்டுகள் கடந்ததுக்கப்புறமும் செதுக்கப்பட்ட ஒளியோட அடையாளங்கள் தான் இருக்குது. இந்த சிற்பமும் முற்று பெறாததா எனக்கு தெரிஞ்ச அந்த முதல் ரதம் மட்டும்தான் முற்று பெற்றதாக இருக்கும். இதெல்லாம் முற்று பெறாதது மாதிரி எனக்கு தெரியுது. அருமையான சிற்ப வேலைப்பாடுகள். ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க, முடிக்கலை. யானை கூட முற்று பெறாத ஒரு சிற்பம். அங்கே நிற்கிறது சிங்கம். கலசங்கள் பண்ணி அப்படியே வச்சிட்டாங்களோ, நோ ஐடியா. யானை, இது எனக்கு தெரிஞ்சு இந்த யானைக்கு தந்தத்தை வந்து அப்புறமா செதுக்கி உள்ள ஒரு கல்லை வச்சு சொருகுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கணும். இல்லை, எதுவுமே இன்கம்ப்ளீட், எல்லாமே இன்கம்ப்ளீட். இங்கே இருக்கிறது எல்லாமே எதுவுமே கம்ப்ளீட்டட் கிடையாது. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அப்படியே பாதியில் விட்டு அபாண்டன்ட்டு போயிருப்பாங்களா இருக்கும். பட் ஒரு பியூட்டிஃபுல் திங் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தே ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப். இது ஒரு பெரிய மலையாக இருந்திருக்கணும். இந்த இடத்துல எல்லாத்தையும் அடிச்சு அந்த மலையை அப்படியே கொஞ்சமாக டாப்பில் இருந்து இது பண்ணிட்டு போகலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். ஒரு பெரிய பாறை, கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் பாறை, அப்படியே பாதியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாறை. மை காட், இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயம். எப்படி இத்தனை வருஷமாக அப்படியே நிற்கிது அப்படின்னே தெரில. வாங்க போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம், பின்பக்கமும் போய் பார்க்கலாம். இதெல்லாம் மோடியும் ஜிங்பிங் வந்தப்போ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது இருந்து இல்லை முன்னாலே இதெல்லாம் இப்போ போட்டு இந்த போர்டெலாம் இருக்காது. கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை. கல்லை காமிச்சு வெண்ணெய் உருண்டைன்னு போய் சொல்லானுங்க பாரு. தட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஜோக், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. கிருஷ்ணாஸ் பட்டர் பால் நேச்சுரல் மோனமெண்டல் gigantic granite boulder natural. பக்கத்தில் ஒரு QR கோடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த QR கோடை வந்து உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை பற்றியான வரலாறு, இந்த பகுதி பற்றியான ஒரு சின்னதாக ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பாருங்கள். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பாறை மட்டும் இல்லை, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. தனியாக இருக்குது பாருங்கள். நான் யூடியூப்பில் போடுவேன்.
கவலைப்படாதீங்க, எடுக்காயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஆங்கிள் நல்லா இருக்குது. இந்த பாறை மேலே ஏறி போகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனாலும் காலனி நல்லா இருந்ததுனால ஈஸியாக நம்மளால் ஏறி போக முடிஞ்சுது. சில பேர் ஏற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். எப்படி அந்த பாறை எப்படி நிற்குது பாருங்கள். எப்படி அது பிக் சயின்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படி தான் சொல்லணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால அது 1 இன்ச்சு கூட, 1 சென்டிமீட்டர் கூட, 1 மில்லிமீட்டர் கூட நகராமல் அப்படி இருக்குது. இது ஆக்சுவலாக உடஞ்ச பாறை தான். இதனோட இன்னொரு பகுதிங்கிறது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பார்க்கலாம், அதை ஒளியை வச்சு உடச்சிருக்கணும், உருண்டு போயிருக்கணும். அதனோட மாஸ், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த பாறை வந்து மேலும் கீழே உருளாமல் இருந்திருக்கும். அந்த பக்கம் உடஞ்ச பாறையோட பாதி அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு எர்த்குவேக் அந்த மாதிரி வந்தால் ஒன்றா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப கரெக்டான பொசிஷனில் இருக்கும். தான் இருந்தால் அதுதான் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் ஆக்ட் ஆகும்போது இல்லை ஏதாச்சும் லாக் ஆகிருக்கலாம். மேபி கண்டிப்பாக லாக் ஆகிருக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல. அதனால ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது உனக்கு வந்து இதாகாது. ஒரு காக்கா மட்டும் காக்கா மட்டும் நான் ஒன்று கட்டிட்டேன். எப்படி உட்காந்துக்க வேண்டியதாங்க. புத்தர் போதி மரத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான். அப்படியாங்க அப்படி போயிடலாம். இப்படி இறங்க நேரத்திலேயே மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்லிப் ஆகும். இதனால் ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது, மும்மூர்த்திகள் கோவில் சொல்லிட்டு. அதுவும் குடைவரை கோவில் தான். பாருங்கள், 2 பாறை இடுக்கில் அப்படி போயிட்டுருக்கோம் நாம. அது கூட ஒரு பாதை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு இளநீர் வியாபாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கஸ்டமருக்காக. அந்த பக்கம் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னால் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிணறு மாதிரி பண்ணி வச்சுருக்கோங்க பாறையில். அந்த பாறையை கட் பண்ணி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். எக்ஸாக்ட்லி வட்டமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு காம்பஸ் வச்சு வட்டம் போட்டு செதுக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. இது மும்மூர்த்திகள். ஆமாம், பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு கட்டப்பட்ட கோவில் மாதிரி இருக்குது. சூப்பர் பிளேஸ். நம்ம வந்து கடற்கரை கோவிலுக்கு மட்டும் தான் போகலை, மற்ற எல்லா சிற்பங்களையும் பார்த்தாச்சு இந்த தடவை. ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி. வெரி இன்ட்ரெஸ்டிங். கரெக்டாக ஜாமெட்ரிக்கல் வேல்யூஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஜாமெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 90 டிகிரி பெர்ஃபெக்டாக கட் பண்ணது சான்ஸே கிடையாது. தாறுமாறாக இருக்கும் உங்களே. What a beautiful elephant. பாருங்க, இங்கே மட்டும் ஒரு யானை சிற்பம். அதனோட குட்டிகள்லாம் இருக்குது, அதனோட ஃபேமிலி இருக்குது. மேலே ஒரு குரங்கு, மயில். சின்னதாக கிடைச்ச அந்த ஒரு இடத்துல கூட அந்த யானையை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். உண்மையிலே அமேசிங் அமேசிங் அமேசிங்.
நல்ல ஒரு பிளேஸ். ஓகே, மகாபலிபுரத்தை பார்த்தாச்சு. நம்ம அப்படியே பைக் எடுத்து திரும்ப சென்னை நோக்கி புறப்படலாம். எஸ், உண்மையிலே இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசிஆர் வந்து நல்ல உலகத்தரம் வாய்ந்த ஒரு சாலை. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த ரோட்டில் கண்டிப்பாக பாதுகாப்போட போகணும், அதிவேகம் கூடாது. ஆனால் இந்த ரோட்டில் வந்து நம்ம வாகனம் ஓட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நல்லா பாதுகாப்போட தலைக்கவசம், கையுறைகள், நல்ல ஒரு ஷூ போட்டுட்டு நல்லா போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பாதுகாப்பு என்னால் உணர முடிஞ்சது. எக்ஸலண்ட் ரைடு இது வந்துட்டு. ஸோ இந்த ஈசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் நாம் ரைட் பண்ண அந்த ஃபுல் வீடியோவும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து மகாபலிபுரம் வாங்க. அதுவும் இப்போ கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கடற்கரை கோவில், சிற்பங்கள், அங்கே உள்ள பஞ்சபாண்டவர் ரதம், அர்ஜுனன் தபசு, அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா புலிக்குகைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகலை நாங்கள். ஏன் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுனால சண்டே அன்னைக்கு கொஞ்சம் வீட்லேயும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அங்கே அதிகாலையில் போயிட்டு வந்தது வந்து ரொம்ப ரம்யமாக இருந்தது. கிளைமேட் வந்து அப்பாடா ரொம்ப ரொம்ப அருமையான கிளைமேட்டு தான் நாங்கள் போன டைம். ரியலி என்ஜாய்டு. ஸோ நண்பர்களே, இந்த ஈசிஆர் ரைடு முடிச்சுட்டு ஒன்ஸ் நம்ம சென்னை ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ நேரம் ஆச்சு எங்களுக்கு. அதிகாலையில் ஒரு 5:30க்கு கிளம்புனோம். 5:30லேருந்து நம்ம மகாபலிபுரத்தை சுற்றிட்டு இருந்தோம். சண்டே நேரத்தில் வந்து ஏகப்பட்ட பைக்கர்ஸ், ரைடர்ஸ் சென்னையிலேருந்து மகாபலிபுரம் சைடு வராங்க, முட்டுக்காடு வரைக்கும் வராங்க. அவங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு நல்ல அனுபவம். ஸோ இந்த எபிசோடை நிறைவு செஞ்சுக்கலாம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பைக் ரைடு ப்ளஸ் மகாபலிபுரம் ட்ரிப் இதை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.